அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம 1 கிலோ சாம்பார் தூள் அரைக்க போகிறோம். சாம்பார் தூளுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மல்லி, 1/2 கிலோ காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா சாம்பார் மிளகாய்ன்னு கேட்டிங்களா, கடையில் கொடுப்பாங்க. சாம்பார் மிளகாய் பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் காரம் கம்மியாக தேவைப்படுது அப்படிங்கிறவங்க சாம்பார் மிளகாய் வாங்கி போட்டுக்கோங்க. இது வந்து கார மிளகாய் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கார மிளகாய் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் மிளகாய் எதுவுமே சேர்த்திக்க கூடாது. சாம்பார் தூள் மட்டும் போட்டிங்கன்னா தான் காரம் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து சாம்பார் தூள் போட்டு மிளகாய் தூள் சேர்த்திக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சாம்பார் மிளகாய்ன்னு கேட்டுக்கோங்க. மிளகாயோட அளவை வந்து 1/4 கிலோ அளவுக்கு குறைச்சிக்கோங்க. 1/4 கிலோ மிளகாய் மட்டும் போடுங்க, போதுமான அளவாக இருக்கும். கடலைப்பருப்பு 50 கிராம், சீரகம் 50 கிராம், புழுங்கல் அரிசி 50 கிராம், உளுத்தம்பருப்பு 50 கிராம், துவரம்பருப்பு 150 கிராம். துவரம்பருப்பு வந்து அதிகமான அளவில் ஏன் எடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா, துவரம்பருப்பு வந்து சாம்பார் தூளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், வாசனையும் பார்த்திங்களா நல்லாயிருக்கும். வந்து திக்னஸ் வந்து நல்லா கிடைக்கும் சாம்பாரில். அதுக்காக வந்து துவரம்பருப்பு 150 கிராம் எடுத்துருக்குறோம். மிளகு 30 கிராம் எடுத்து வச்சுருக்குறோம். பெருங்காயம் நான் பார்த்திங்கன்னா குருணை செஞ்ச பெருங்காயம் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் வாங்கி உடச்சிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து அதிகமாகவும் கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இன்னும் சாம்பாருக்கு வந்து நல்லாயிருக்கும். கருவேப்பிலை எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு சாம்பார் பொடிக்கு நல்லா டேஸ்ட்டும் மணமும் இருக்கும். இப்போ வந்து வெந்தயம் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம். சோம்பு 1 ஸ்பூன். பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாம்பார் பொடியில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து அரைக்கும்போது சாம்பார் பொடி நல்ல வாசனை கொடுக்கும். அதனால் வந்து நான் 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம். ஒவ்வொரு செலவாக வந்து நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். வறுத்து அரைக்கும் போது நமக்கு வந்து கெட்டு போகாது, பொருள் வந்து பூச்சி உழுவாது. சாம்பாரும் பார்த்திங்கன்னா கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் வந்து நம்ம சாம்பார் பொடியே நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து சட்டி நல்லா சூடேறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மல்லி வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து மல்லி வந்து நம்ம 2 டைமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் தயாரித்து சாப்பிட்றதுனால நமக்கு வந்து எத்தனையோ நோய்கள் வராமல் தடுக்க முடியும். எல்லா மசாலா வகைகளையுமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணி கம்மியாக, நம்ம வந்து அதிகமாக அரைக்கலனாலும் கம்மியாக வாங்கிட்டு வந்து கூட நம்ம அரைச்சி டப்பாவில் மிக்சிலேயே அரைச்சிட்டு கூட டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோமா நமக்கு வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு இந்த மாதிரி ரசப்பொடியெலாம் பார்த்திங்களா அரைச்சிட்டிங்களா ஒரு 3 மாதம் அளவுக்கு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி சாம்பார் தூள்லாம் 1 கிலோ 1/2 கிலோ வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் கூட நம்ம அரைச்சிக்கலாம், பெரிய குடும்பமாக இருந்தால். கடை மசாலா மாதிரி சாம்பார் தூள் இதுவே நல்லா வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதை விட இது வந்து நமக்கு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். நமக்கு வந்து அஜினமோட்டோ கலக்காமல், எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் நம்ம வீட்டிலையே தயாரித்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம சமைக்கிற சமையல் வந்து ருசியாகவும் இருக்கணும், உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக வீட்டில் மசாலா அரைச்சி யூஸ் பண்ணுறது தான் பரவாயில்ல. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மசாலா வகைகள் எல்லாமே நம்ம வீட்டிலையே தயாரிச்சிக்கலாம். மல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து தீர மாதிரி வறுத்துறாதீங்க, நமக்கு வந்து சாம்பார் பொடியோட வாசனையே போயிடும். இப்போ இந்த அளவுக்கு வறுத்து முடிச்சுட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வச்சிருக்கிற மல்லியும் வறுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனை பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு செவந்து வர மாதிரி நல்லா உளுத்தம்பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கடலை பருப்பையும் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கடலை பருப்பும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருந்தோம். இதையும் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம்.
பருப்பும் பார்த்திங்களா நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். புழுங்கல் அரிசி இதுவும் சேர்த்துட்டு நம்ம வந்து பொரி அரிசி போல் வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பெருங்காயம், மிளகு இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றாவே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே பெருங்காயத்தை வந்து வறுத்துட்டு வச்சுருக்கிறேன். அதனால் வந்து நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் பார்த்திங்களா ஓரளவுக்கு செவந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து சோம்பு இந்த கூட சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு வெந்தயம் நல்லா வறுபட்ட பின்னாடி நம்ம வந்து சோம்பும் சேர்த்திக்கும் போது ரெண்டும் வந்து சேர்ந்து நல்லா வறுபட்டுரும். இப்போ வந்து வெந்தயமும் சோம்பும் நமக்கு வந்து ஒரே மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எடுத்து வச்சுருந்த சீரகத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படபடன்னு சவுண்டு வந்து நல்லா பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. சீரகம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடுகு எடுத்து வச்சுருந்தோம். இதுவும் சேர்த்துக்கிட்டு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலையாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் கொஞ்சம் நேரம் லேசாக வறுத்திங்களா சூடேறின பிறகு நமக்கு வந்து நல்லா மொறுமொறுப்பாயிரும். அதுக்கப்புறம் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஆறுச்சுன்னா நமக்கு வந்து நல்லா உடைய ஆரம்பிக்கும். இப்போயே லேசாக உடையும். நம்ம வந்து ஆறின பிறகு உடச்சி பார்த்திங்களா நல்லா தூளாகும். அதனால் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு பார்த்திங்கன்னா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி லைட்டாக வறுக்கிற மாதிரி இருந்தாலும் எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு வறுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க. சும்மா ஒரு 2-3 பொட்டு அளவுக்கு ஊற்றுனீங்களாவே போதும். இது வந்து நல்லா நம்ம காய வச்சு அரைக்கும்போது எல்லாமே அரைப்பட்டு நமக்கு வந்து செலவோடு சேரும்போது சரியாக போயிடும். வந்து மிளகாயை கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லாமே ஒரே டைமில் போட்டு எல்லா மிளகாயும் வறுக்கிறேன். நீங்கள் வந்து 2 டைமாக கூட போட்டு வறுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மிளகாய் வறுக்கும்போது காரம் ஏறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டிங்களா மிளகாய் கூடவே உங்களுக்கு வந்து காரம் வந்து ஏறாமல் இருக்கும். மிளகாய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க போதும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம செலவுகள் எல்லாமே வறுத்து முடிச்சிட்டோம். மிளகாய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்கும். நம்ம வந்து நல்லா காய வச்சுட்டு மிளகாயை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டுட்டு ஒரு மத்து காம்பு கூட வச்சுட்டு நீங்கள் நல்லா இடிச்சிட்டு தூள் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் வந்து அரைச்சி கொடுப்பாங்க. நமக்கு வந்து மிளகாய் தூளும் நல்லா கலர் மாறாமல் நல்லாயிருக்கும். நம்ம வந்து சாம்பார் பொடியை அரைச்சி முடிச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து சாம்பார் பொடி நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஆற வைக்காமல் எடுத்துகிட்டு வந்தீங்களா கருத்து போயிடும். கருத்து போயிடுச்சுன்னா நமக்கு வந்து டேஸ்ட்டும் சேர்ந்து மாறிடும். சாம்பார் பொடி மிளகாய் பொடி எந்த ஒரு தூள் அரைச்சிங்கனாலும் நல்லா வந்து ஆற வச்சுட்டு எடுத்துகிட்டு வாங்க வீட்டுக்கு. ரைஸ் மில்லு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். நம்ம வந்து 2 மணி நேரம் வெயிலில் வந்து நல்லா காய வச்சுட்டு நம்ம சாம்பார் தூளை அரைச்சிட்டு வந்துட்டோம்.
இந்த சாம்பார் பொடிக்கு வந்து நம்ம வந்து 1/2 கிலோ மிளகாய்க்கு 1/2 கிலோ மல்லி சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் தூள் வந்து சேர்க்க தேவையில்லை. நமக்கு வந்து இதுலேயே காரம் கரெக்டான அளவாக இருக்கும். நம்ம வந்து சாம்பார் பொடியை அரைச்சிட்டு வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவு ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மீதி வந்து ஒரு பெரிய டப்பாவில் போட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு பூச்சி விழுவாமல் நமக்கு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து இதே போல் அளவுகளோட நீங்களும் வீட்டில் சாம்பார் பொடியை அரைச்சி பாருங்கள். நீங்கள் சாம்பார் வச்சு கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, உங்களுக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.